ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் உள்ள செகண்ட் மிட்டத்துக்கான மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல போர்ஷன் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேர்டு யூனிட்டில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸையும் மேட்ரிக்ஸ் இந்த ரெண்டு தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க மிட்டமுக்கு போர்ஷனு, அக்டோபர் போர்ஷன் எல்லாமே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜியாமெட்ரியில் வந்துட்டு டேஜென்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அக்டோபர் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மென்சுரேஷன் யூனிட் 7 வந்து ஃபுல்லாக அவ்வளோதான். நம்மளுக்கு வந்துட்டு செகண்ட் மிட்டமுக்குள்ள போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தாங்க. மேட்ரிக்ஸில் எதாவது இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொஷின்லாம் நிறைய கேட்பாங்க. என்னென்னா ரோனா என்ன, காலம்னா என்ன, காலம் மேட்ரிக்ஸ், ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் நிறைய கொஷினில் வந்துட்டு இந்த ஒன் வேர்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்ன, அதேமாதிரி டயகோனல் மேட்ரிக்ஸ்னால் என்ன, இதெல்லாம் நிறைய கொஷினில் கேட்பாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் தான் நான் சொல்கிறேன். இப்போ இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். எக்ஸாம்பிளில் வந்துட்டு எக்ஸாம்பிள் 57, 58, 59 மூணுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இதை ஒமிட் பண்ணிடுங்க, ஏன்னா அது கேட்க மாட்டாங்க. அடுத்து எக்ஸசைஸ் 3.17 வந்து செகண்ட் தேர்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்துட்டு நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் கேட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு 4, 5, 6, 7th வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இதில் வந்து 5ம் 6ம் கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும் எக்ஸாமுக்கு போகிறப்ப. அடுத்து ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் வந்துட்டு இதில் வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் அந்த மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் எந்த கொஷின் வந்தாலும் அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க, எல்லாமே ஈஸியான கொஷின். அப்படி உங்களுக்கு தெரியலைனா கூட இட் இஸ் ஈக்குவல், ஏ இஸ் ஈக்குவல் டு பி, ஏ இஸ் ஈக்குவல் டு பி, இல்லாட்டி ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா அதுக்கு அரை மார்க்காவது அட்லீஸ்ட் போடுவாங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த கொஷின் 3.60. அடுத்து 3.62, 63, 64. இதில் வந்து 62 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, 64ம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுவும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் அந்த சம் தான். ஆனால் இதில் கொஞ்சம் அந்த ஏ கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா வந்து 3.65 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது கேட்காத கொஷினே இல்லை இது வரைக்கும். அடுத்து எக்ஸசைஸ் 3.18 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுவும் ஏபி அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். இதில் வந்து செகண்ட் சம்மு, தேர்டு சம்மு, 4th, 5th, 6th, 7th வந்து இது வரைக்கும் கேட்டதே இல்லை. ஸோ 8th சம்மு இது மட்டும்தான் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டு. மேக்ஸிமம் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டு அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, செகண்டில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ், இதில் வந்து ஒரு மேட்ரிக்ஸே இன்னொரு மேட்ரிக்ஸில் எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்றதான் இந்த ஒரு சப்டாபிக்கு. இதில் வந்து 3.69 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 3.73 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ரெண்டு மட்டும்தான் இந்த ஒரு டாப்பிக்கில் வந்து இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸசைஸ் 3.19 வந்து செகண்டு, 5th, 13, 12, 11 இது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட். இது வந்து பார்த்துக்கோங்க. பட் இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த டாபிக் எடுத்துருங்க. இது ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸி தான் கைஸ் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் ஒரு கொஷின் கூட விட்டுறாமல் நல்லா பார்த்துக்கோங்க, அப்போ தான் நம்ம சென்டம் போட முடியும். இப்போதைக்கு மேட்ரிக்ஸில் வந்து யூனிட் எக்ஸசைஸில் எதுவுமே இம்பார்ட்டண்ட்டில் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. யூனிட் எக்ஸசைஸ் வந்து மேட்ரிக்ஸு அவ்வளோதான் கைஸ். இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டு இதை மட்டும் படிச்சிங்கனாலே ஒரு 50க்கு தானே நம்ம இப்போ எழுதுகிறோம். 50க்கு நீங்கள் மேட்ரிக்ஸ் மட்டும், நான் மென்ஷன் பண்ணாமல் சொல்கிறேன், மேட்ரிக்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா 5 மார்க்கில் அட்லீஸ்ட் 2 or 3 வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அவ்வளோதான் மேட்ரிக்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு. நான் இதில் உள்ள கொஷின்ஸ்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோடு போடுறேன். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து மென்சுரேஷனில் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஷினையும் நான் சேர்த்து சொல்கிறேன் கைஸ். தேங்க்யூ கைஸ்.